மதிவாணன் அங்கிள் உங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து உங்ககிட்ட நான் முத்துக்காக பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் முத்துக்குமரன் வந்து கண்டிப்பாக பேச மாட்டார். அவர் வந்து அருணோட அப்பான்னு உங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுத்து பதில் சொல்லியிருக்க மாட்டார். இருந்தாலும் அவருக்காக நான் பேசலான்னு நினைக்கிறேன். உங்கள் பையன் சொல்லும்போது உங்களுக்கு ஃபன்னாக தெரியுது. அதே மாதிரி தான் முத்து சொல்கிறதும். அது ஃபன்னுனா இதுவும் ஃபன், அது உச்சம்னா இதுவும் உச்சம். சரி, அது பரவாயில்ல அங்கிள். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் பையன் வந்து பா 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 பான்னு மார்க் பண்ணாங்க முத்துவை மண்டையில் தட்டி உட்கார வச்சாச்சு. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அவனாலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் முத்துக்கு இப்படி தானே அங்கிள் வலிச்சிருக்கோம். இதெல்லாம் தாங்க முடியாமல் தானே முத்துவும் அப்படி பண்ணார். அதுக்கப்புறம் முத்துவை காமெடி 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 சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மோசமாக கேவலமாக பேசினார். ரொம்ப ரொம்ப மார்க் பண்ணார். வெறும் வாய் மட்டும்தான், மவுத் பீஸு, ஹம்பக் ஹம்பக் அப்படின்லாம் சொன்னார். அப்போ முத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து முத்து வந்து பேச்சாளர் தானே, வெறும் பேச்சு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. இதே அருணை வந்துட்டு வெறும் நடிகை மட்டும்தான், இவன் நடிப்பு தானே இவன் தொழில் அப்படின்னு சொல்லி அவரோட தொழில் வச்சு மார்க் பண்ணியிருந்தா இப்போ அருணுக்கு எப்படி கஷ்டமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தானே முத்துக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லை அங்கிள், அவனை வந்து ஷேவ் பண்ண மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவர் முத்து ஷேவ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பாரு. அது முத்துக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். அது முத்து காதில் விழலை. இருந்தாலும் முத்து காதில் விழலைனாலும் முத்து ஃபேன்ஸும் முத்துவோட ஃபேமிலியும் அதை கேட்டிருப்பாங்கல்ல, அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும். முத்துவை மார்க் பண்ணி டப்பா டப்பா மரண டப்பா அப்படிலாம் ரொம்ப அது சாச்சனா முத்துன்னேன்னு கூப்பிட்டு தான் முத்து போயிருப்பாரு. ஆனால் முத்து வந்து டப்பா டபக்கு டப்பான்லாம் சொல்லி முத்துக்கு ஒரு பேரே வச்சிருப்பாரு. அதுதான் இன்னைக்கு வந்து அருணோட பேராகவே மாறி இருக்கு. உங்கள் பையனை சொல்லும்போது உங்களுக்கு வருத்தம் வரும் அங்கிள், கண்டிப்பாக நான் அது இல்லைன்னே சொல்லலை. ஆனால் வந்து உங்கள் பையனும் அந்த அளவுக்கு முத்துவை தூண்டியிருக்காரு. அதனால தான் விஜய் சேதுபதி சாரே நீங்கள் ப்ரொவோக் பண்ணி விளையாடாதீங்கன்னு அருணை கண்டிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு முத்துக்கிட்ட கேட்டிருந்துக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இந்த பதிலெலாம் முத்து சொல்ல மாட்டார். ஸோ முத்து சார்பாக நானாவது சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அங்கிள். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு மரியாதையோடு தான் பதில் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே.